ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 7th August 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, யூஎஸ் மார்க்கெட் எதுக்காக விழுந்துச்சு, கிரிப்டோ எதுக்காக விழுந்துச்சு, க்ரூட் எதுக்காக ரேலி ஆச்சுது, இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். மார்க்கெட் ஒரு நல்ல ரேலியை கொடுத்துச்சு இன்றைக்கி. குளோபல் மார்க்கெட்டில் முழுவதுமாக இன்னும் ரெக்கவரி ஆகாமல் இருந்தாலும் நம்ம மார்க்கெட் ஓரளவுக்கு நல்ல ரேலியவே கொடுத்துச்சு. எஃப்ஐ ஸ்டில் செல் சைடில் தான் இருந்தாங்க. பட் டிஐஸ் அவங்களோட ஒரு 500 crore அதிகமாகவே டேலி ஆகிறப்போ அதிகமாகவே தான் பை பண்ணியிருந்தாங்க. கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மறுபடியும் ஒரு 230 பாயிண்ட் நெகட்டிவாக காட்டுது. அதுக்கு காரணம் யூஎஸ் மார்க்கெட் மறுபடியும் சரிஞ்சு இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டாப் கெய்னர்ஸ் ஃபஸ்ட் யார் இருக்கான்னு பார்த்தோன்னா ஓஎன்ஜிசி இருக்குது. ஒரு 23 பாயிண்ட் ரேலியாக இருந்துச்சு. ஓஎன்ஜிசி ரிசல்ட்டு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட் அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னாலும் அவங்க ப்ரொடக்ஷன் கைடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஹோப்பில் மார்க்கெட் நல்லாவே ரேலி பண்ணி விட்ருக்குது ஓஎன்ஜிசியை. அப்புறம் கோல் இண்டியா பார்த்திங்கன்னா டாப் கெய்னர்ஸில் செகண்ட் இருக்குது. ஒரு 31 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. கோல் இண்டியா கெயில் கூட ஒரு ஜாயின் வெஞ்சர் சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த நியூஸ்னால கோல் இண்டியா ரேலியாக இருக்குது. அதானி என்டர்பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 113 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. அவங்க ஒரு $1 பில்லியன் அளவுக்கு QIP வழியாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கிறாங்க. ஸோ அது எதுக்கான்னு பார்த்தோன்னா க்ரீன் ஹைட்ரஜன் எக்ஸ்பென்ஷனுக்காக இந்த ஃபண்டை ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த நியூஸ்னால் அதானி என்டர்பிரைஸ் ரேலியாக இருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்குது. ஒரு 35 பாயிண்ட் விழுந்துருக்குது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இவங்களோட ரிசல்ட்டு இருந்துச்சு. ஸோ ரிசல்ட்டு பெரிய அளவுக்கு நம்பிக்கை ஊட்டுற விதமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் குளோபல் அளவில் இருக்கிற இந்த கன்சர்ன்ஸ், அப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் கொஞ்சமாக க்ரோத் வரிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கை நல்லாவே விழ வச்சுருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க்கு ஏறக்குறைய 52 வீக் லோவுக்கே போயிடுச்சு. அப்புறம் ஐச்சர் மோட்டார் பார்த்திங்கன்னா ஒரு 56 பாயிண்ட் விழுந்துருக்குது. ஐச்சர் மோட்டாரோட எக்ஸ் டிவிடெண்ட் ரேட் 7th August இருந்ததுனால அது விழுந்துருக்குது. ஒரு 51 ருபீஸ் அவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதனால் இது விழுந்திருக்குது. டெக் மஹேந்திரா பார்த்திங்கன்னா ஒரு 9 பாயிண்ட் விழுந்திருக்குது. எஸ்டர்டே நல்லா ரேலியாக கொடுத்துருந்துச்சு. இப்போ ப்ராஃபிட் புக்கிங்னால கொஞ்சமாக விழுந்திருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அவங்க 3314 crore செல் தான் பண்ணியிருக்கிறாங்க. 4வது கண்டினியூஸ் டேவாக செல் பண்ணிகிட்ருக்கிறாங்க. டிஏஎஸ் பார்த்திங்கன்னா 4வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணுறாங்க. அவங்க 3801 crore பை பண்ணியிருக்கிறாங்க. எப்போவுமே டிஎஸ் எஃப்ஐஸ் எவ்வளோ செல் பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டுக்கு பை பண்ணுறத வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 500 crore அதிகமாகவே பை பண்ணியிருக்கிறாங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா டவ் ஒரு 234 பாயிண்ட், அப்புறம் S&P 500 ஒரு 40 பாயிண்ட், நாஸ்டாக் ஒரு 171 பாயிண்ட் விழுந்துருக்குது. சிப் ஸ்டாக்ஸ் எல்லாமே பயங்கர செல் ஆஃப் இருந்துச்சு. சிப் ஸ்டாக்ஸில் எல்லாமே என்விடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் 4% விழுந்துருக்குது. ஸோ மார்க்கெட் ரொம்ப அலட்டைலாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரிசெஷன் கன்சர்ன் இருக்கிறதுனால எங்கெல்லாம் மக்கள் அதிகமான ப்ராஃபிட்டில் இருக்கிறாங்களோ அதெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே போகிற அதை தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பேர் மார்க்கெட்டில் எப்போல்லாம் ரைஸ் ஆகுதோ அப்போல்லாம் செல் பண்ணிவிட்டு, அதாவது செல் அண்ட் ரைஸ் தான் நடக்கும். எப்போல்லாம் மார்க்கெட்டு ரேலி ஆகுதோ அப்போல்லாம் ஒரு செல் வரும். அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு அதுதான் பார்ப்பாங்க மக்கள். ஸோ ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி மார்க்கெட்டில் வராத வரைக்கும் மார்க்கெட் இந்த மாதிரி தான் ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட இம்பேக்டில் தான் கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா ஒரு 200+ பாயிண்ட் 230+ பாயிண்ட் அது நெகட்டிவாக காட்டுது. ஸோ மார்னிங் எப்படி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுங்கிறது
தெரியலை. இருந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்புறம் கிரிப்டோ பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து 1268 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. 54,789 இருக்குது பிட்காயின் ரேட்டு. பிட்காயின் வந்து இந்த மார்க்கெட்டு இப்படி வாலட்டைலாக இருக்கிறதுனால தான் பிட்காயின் வந்து இந்த அளவுக்கு சரிவு சந்திச்சிட்ருக்குது. ஸோ இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் விழுந்ததுனால பிட்காயினும் விழ ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் க்ரூடு பார்த்திங்கன்னா Brent வந்து 1.97 ரேலி ஆகி 78.48 இருக்குது. மிடில் ஈஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக டென்ஷன் ரைஸ் ஆகிருக்கிறதுனால க்ரூடோட ப்ரைஸ் வந்து கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.